குமரி, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாம் பார்க்க மாதிரி ஒரு ஃபீல். காலேஜ் என்ன ஒரு 3-4 days தான் க்ளோஸ்டா இருந்து பார்க்காம ஒரு மாதிரி இருக்கு பத்தியா. வீட்ல எல்லாம் ரொம்ப போரு. ரேகா ஆல்மோஸ்ட் நார்மலாவே வீட்ல இருக்க மாட்டேன். அதுல இப்போ 3 days வரை லீவு. கண்டிப்பா எங்கேயும் போயிருப்பியே. அஃப்கோர்ஸ். 3 daysனா சும்மாவா 1 day நாங்களாம் என்ஜாய் பண்ண விட மாட்டோம். இல்ல 3 days வேற. எங்க சித்தி வீடு மூணார்ல இருக்கா, அங்க போயிட்டோம். போய் அங்க நல்லா ரவுண்ட் பண்ணி சுத்தி எடுத்து செம்மையா இருந்துடி. நல்ல 3 days நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஏய் மாப்ள, ரேகாப்ல எப்ப பாரு 2 நாள் லீவ் விட்டுட்டா ஊட்டிக்கு போயிட்டேன், ஒரு நாள் லீவ் விட்டுட்டா கொடைக்கானல் போயிட்டேன், 10 நாள் இப்போ லீவ் விட்டுட்டா ஃபாரினுக்கு போயிட்டேன், இப்படினே சொல்லிட்டு இருக்க. போய் சொல்லுதா உண்மை சொல்லுதானே தெரியல. பத்தியா நம்ப மாதிரியே இருக்கு. சீன போடுறதுக்கு இப்படி சொல்லுதா இருக்கும். ஒரு நாள் கண்டுபிடிக்கணும்ல. ஒரு நாள் வீட்டுக்கு போகணும் கேட்டியா. ஏதாவது பத்திரிக்கை வைக்க மாதிரி போகணும். போய் பார்த்தா தெரியும் வீட்டுல இருக்காளா இல்ல வெளிநாடு சுத்த போயிருக்காளான்னு. வாய் எடுக்க போய் கேட்டியா. மாப்பிள, நீ அப்படி போய் கூட அவ்வளவு கண்டுபிடிக்க முடியாது. உன்னை பார்த்தா என்ன சொல்லுவா, இவ்வளவு நாள் ஒரே ரவுண்டிங்ல இருந்தோம், இன்னைக்குதான் கொஞ்சம் ஃப்ரீயா வீட்டுல இருக்கலாம்னு இருக்கோம், நீயும் வந்துட்டியா என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்பாள மாப்பிள. அதனால சரியா படம் பார்த்தாலே தெரியல. சும்மா அங்க போனேன் இங்க போனேன் இங்க போனேன் அங்க போனேன் ஏதாவது சொல்லி பெரிய ஆளாகணும்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்கா. சும்மா இருங்களாண்டா, பேசுறதே தெரியல பில்டப்னு. அது தெரிஞ்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம் சொல்லு. நமக்கு தேவையில்லாத டாபிக். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். 3 days நல்லா என்ஜாய் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எடுக்கிற டாபிக் பாத்தீங்கன்னா எக்கனாமிக் ட்ரிக்ஸ். ஓகேவா, எக்கனாமிக் ட்ரிக்ஸ் பத்தி டாபிக் நம்ம எடுக்க போறோம். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எக்கனாமிக்ஸ் primarily concentrates on topics such as demand and supply, history of the Indian economic, national income, inflation and deflation, production. Any doubts? No ma'am. Okay, what is a econometrics? Econometrics is a branch of economics that uses mathematical and statistical methods to analyze economic data and test economic theories. இப்போ நீங்க what is econometrics இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நோட்ஸ் எழுதிக்கோங்க. இத பத்தி நான் நாளைக்கு உங்களுக்கு டீடைலா கேட்பேன். இப்போ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் போலாம். அதுக்குள்ள பெல் அடிச்சிருச்சா? ஒன்னாரு எப்படி போச்சுன்னே தெரியல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம் மீதி கிளாஸ். இம்புட்டு நாள்ல இன்னைக்குதான் இந்த மேம் புரியுது மாதிரி எடுத்திருக்காங்க. இந்தா கிளியரா நோட்டீஸ் எழுதிட்டேன். நாளைக்கு கேட்பாங்கல்ல. பூமாரி, இன்னைக்கு எங்க கூட சாப்பிட வரியா? சரி கண்டிப்பா. நீங்க போங்க, நான் ஈவென்ட் ஒண்ணு கேட்கணும், கேட்டுட்டு இப்ப வரேன். என்ன பூமாரி, லஞ்சுக்கு போகல? மேடம் எடுத்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிட்டு போல இருந்து ரொம்ப சின்சியரா எழுதிட்டு இருந்த. ஆமா ஈவன், இந்த மேடம் இம்புட்டு நாள்ல இன்னைக்கு எடுத்ததுதான் எனக்கு ரொம்பவே புரிஞ்சது, அதான் எழுதிட்டேன். சரி லஞ்சு கொண்டு வந்தியா? நான் வேணா தரட்டுமா என்னோட டிஃபன் பாக்ஸ் சாப்பிடுறியா? வேண்டாம் பூமாரி, உன்னோட லஞ்சை என்ன கொடுத்துட்டா நீ என்ன சாப்பிடுவ? பட்னியா இருக்க போற? வேண்டாம் வேண்டாம், நான் கேண்டீன்ல பாத்துக்கிறேன். நீ கேட்டதே போதும். அது ஒண்ணு இல்ல, ஒரு நாள் ஃப்ரெண்டு கொடுத்தா ஒண்ணு நான் குறைஞ்சிட மாட்டேன். வேணா சொல்லு ஈவன், தரேன், சாப்பிடு. பூமாரி, நாளைக்கு வேணா எங்களுக்கும் சேர்த்து கொண்டு வா, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். இன்னைக்குதான் அவன் எனக்கு பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். அதனால இன்னைக்கு நீயே சாப்பிடு. இன்னைக்கு ஒரு நாள் நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுவோமே. சரி கலை, அதுக்கு என்ன, நாளைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே சாப்பாடு கட்டி வரேன். சரி எல்லாம் சாப்பிடுங்க, நானும் சாப்பிட்டு வரேன். பாவம் பத்தியடா பூமாரி, நல்ல கேரக்டர். பாரா, அவளோட சாப்பாடு நமக்கு இருந்துட்டு அவ பட்னி இருக்கேன்னு சொல்லுதா. இப்படி இந்த காலத்துல எத்தனை நேரம் இருக்காங்க சொல்லு. நல்ல கேரக்டர், நல்ல பொண்ணு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூமாரி கேரக்டர். ஏய் மாப்ள, எங்களுக்கு இவ்வளவு நாள் ஏதோ டவுட்லயே இருந்தோம், இப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு. வாயாலே நீ சொல்லிட்டல பூமாரி பிடிக்கணும். நான் அன்னைக்கு சொன்னேன்ல, எத்தனை ஏப்ரல் மாதத்தில் படம் பார்த்திருப்போம், எத்தனை காதல் சம்பந்தமான படங்கள் பார்த்திருப்போம், எல்லாத்துலயும் கடைசியே இதான் கதை. அதான் உனக்கும் கதை, ஏதான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதுக்கு நீ என்னலாம் பேசுனேன்? என்னடா லூசடா நீ எல்லாம். ஒரு பிள்ளை பிடிக்குன்னு சொன்னா இந்த ஒரு அர்த்தம் தான் உங்களுக்கு தெரியுமா? உங்க அகராதியில இந்த ஒரு அர்த்தம் தான், அப்படித்தானே? ஏன் அவன் நல்ல ஒரு சகோதரியா இருக்க கூடாதா? நல்ல ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? என்னடா போடா, இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கீங்க. பூமாரி எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு, அப்புறம் ஒரு சகோதரி, அவ்வளவுதான். எங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைங்களா அக்கா தங்கச்சி நினைச்சா பழகணும்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் நான் பண்றேன். உங்க பார்வை தப்பா இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. போங்கடா. சரி வாங்க கேண்டீன் போவோம், நேரம் சாப்பிடுவோம். உங்களோட பேசிட்டே இருந்து கிளாஸே எடுத்துட்டு இருந்தேன்னு வையேன், இன்னைக்கு விடிஞ்சிரும். ஆமா எப்போ என்ன மனம் மணக்குது. அது சம்சாரில கட்லெட்டுக்கு ஏதோ ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி மாப்பிள, பேசாம இருக்காத, நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி இல்ல ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் கொடு.
உனக்கே ஓவரா தெரியல. நம்ம என்ன தலைப்பாடு கட்டு பிரியாணிக்கே வந்திருக்கோம். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி கேண்டீன்ல என்ன வச்சிருக்காங்களோ அதான் வாங்கி தர முடியும். ஓ கலை, என்ன ஸ்பெஷல்னு கேட்டுட்டு வா. என்ன சார் ரொம்ப டல்லா இருந்த மாதிரி இருக்கீங்க? என்ன எனி ப்ராப்ளம்? ஆமா, அதையும் கேக்கீங்க. தினம் தினம் பிரச்சனையில தான் ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை. என் பொண்டாட்டிக்கு வேற இடத்துல டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கு. எனக்கு இங்க அதான் என்ன செய்யன்னு ஒன்னும் புரியல. அவ சொல்லுதா வேண்டாம் ரிசைன் பண்ணிடுறேன், நான் எங்க வீட்டோடி இருக்கேன், இவ்வளவு நாள் வேலை பார்த்தாச்சுல அப்படின்னு சொல்லுதா. நான் என்னடா இந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் வர போனா கொஞ்சம் நமக்கு இதா இருக்கும்ல, அதனால போன்னு சொல்லுவேன். அப்படி 2 பேத்துக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு சார். அதான் நிம்மதியே இல்லை பாருங்க. லஞ்சு கூட நான் எடுத்துட்டு வரல. ஆமா, என்ன டிரான்ஸ்பர் ஆனாலே பெரிய தலை எரிச்சல் தான். என்ன மனமா இருக்கு? எலுமிச்சை பிரசாதம் தானே? ஆமா குமாரி, அது எலுமிச்சை பிரசாதம். நான் கொண்டு வந்திருக்கேன் வெஜிடபிள் ரைஸ். நீ என்ன கொண்டு வந்திருக்க? என்ன எப்பவும் உங்க வீட்டுல தயிர் சாதம் தான் வைப்பாங்களா? எப்ப பாரு தயிர் சாதம் ஊறுகாவே கொண்டுட்டு வர. வேற எதுவும் டிஃபரண்ட் ஸ்டைல எதுவும் பண்ண மாட்டாங்களா உங்க வீட்டுல? உங்க வீட்டுல எல்லாம் நீங்க ஒத்த பிள்ளையா இருப்பீங்க, அதனால எல்லாம் கட்டி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா எல்லாம் வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, அதனால எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிடுவாங்க. எங்க வீட்டுல அப்படி இல்ல, நாங்க பெரிய குடும்பமா இருக்கோமா, அதனால எனக்குன்ட்டு தனியா எதுவும் செய்ய மாட்டாங்க. யார் எல்லாருக்கும் செய்யறதுதான் மொத்த மாட்டு. அது இல்லாம முந்தினா சாயந்தரம் தான் எங்க வீட்டுல சுடுசோற ஆக்குவாங்க. அதை ஊற வச்சு காலையில கஞ்சியாட்டு தருவாங்க. இது கூட நல்லதுதான், உடம்புக்கு சத்தும் கூட. ஆமா குமாரி, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பழைய சாதம் சாப்பிடுறது ரொம்ப ஹெல்த் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். தயிர் சாதம் எனக்கு கொடுக்குறியா? நீ இதை சாப்பிடுறியா? ஐயோ வேணாம், எனக்கு பழகி போச்சு, நீங்க சாப்பிடுங்க. அட கூட குமாரி, நான் பழைய சாதம் சாப்பிட்டதே இல்ல, ஆசையா இருக்கு கூட. எங்க வீட்டுல ஆசைப்பட்டு கேட்டா கூட அதான் யார் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு தூர போட்டுருவாங்க எங்க வீட்டுல. அதான் தாயேன். ரேகா சாப்பிடாத, உனக்கு ஒத்துக்காது. வேற உடம்பு எதுவும் முடியலன்னு சொல்லக்கூடாது பாத்துக்க. பூமாரி குடுக்காத, ஒரு நாளைக்கு காய்ச்சல் அப்படி இப்படின்ட்டு அவங்க அம்மா கொண்டதான் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. எதுவும் டேஸ்ட் பண்ணி பாக்கணும்ல. ஏறி சாப்பிடா பூமாரி. என்ன காய்ச்சல் தலைவலியாட்டமா படுத்துருக்கா? இல்ல இல்ல ஒண்ணு இல்ல, சாப்பிடு பூமாரி. அது லெமன் ரைஸ் தான், நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு அந்த அம்மா வச்சிருக்காங்க. இப்பதான் தெரியுது நீ ஏன் டெய்லி தயிர் சாதம் கொண்டு வரேன்னு. அப்பா என்ன டேஸ்டா இருக்கு. நம்ம ரைஸ் வடிச்சிட்டு தயிர் போட்டு சாப்பிட்டா கூட இந்த டேஸ்ட் அந்த அளவு வராதுன்னு நினைக்கிறேன். செமையா இருக்குதே. பிடிச்சிருக்கா? சாப்பிடுறேகா. பிடிச்சிருக்குன்ட்டா சொல்லு, டெய்லி நான் வேணா கட்டி கொண்டு வரேன். இல்ல இல்ல, எனக்காகலாம் நீ கட்டி கொண்டு வர வேணாம், நம்ம டெய்லி ஷேர் பண்ணியே சாப்பிடலாம். ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பூமாரி. சாப்பிடு பூமாரி. நீ நாளைக்கு சாப்பாடு எதுவும் கட்டி கொண்டு வரணும் ஆசைப்பட்டேனா எனக்கு கொண்டுட்டு வா. யாரு? அஜயா? உனக்கு கெட்டி கொண்டு வரணும்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் பத்தாத, ஒரு பெரிய அண்டா இல்ல குண்டா இருந்தாதானே உனக்கு முடியும். அஜய் சரி அஜய், நாளையில இருந்து நான் கொண்டு வரேன்னு. கொண்டு வா பூமாரி. டெய்லி இந்த ஹாஸ்டல்லையும் கேண்டீன்லயும் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்கு. கொண்டு வா பூமாரி. பழைய சாதம் சாப்பிட்டாது வயிற நிரப்பிக்கிட்டுதேன். சரி கொண்டு வரேன் அஜய். ரேகா சொல்றேன்ட்டு தப்பா எடுத்துக்காதீங்க. முன்னெல்லாம் என்கிட்ட பேசவே மாட்டீங்கல்ல. நான் பேச நானாட்டு வந்தாலும் மூத்த திருப்பிட்டே இருந்துருவீங்க. என்ன இப்ப என்கிட்ட அப்படி இல்ல, நல்லா பேசுறீங்க. எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்குது. ஆமா குமாரி, சாரி. நான் யார்ட்டையும் அந்த அளவு மிங்கிள் ஆக மாட்டேன். என்னவோ முன்னாடி எனக்கு ஒன்னும் பிடிக்கல, இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுதான். அப்ப பூமாரி ரேகா இனிமேல் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதானே? ஆமா ஆமா, நானும் பூமாரி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரேகா. முன்னதான் எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது, இப்ப எனக்கு அடுத்தடுத்து ஒரே ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. எங்க அண்ணி ரொம்ப போனோம், நல்லா பேசுவாங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. அதுக்கப்புறம் யுகனுக்கு அடுத்தது ரேகா தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது எப்பவும் நல்லது தானே? ஆமா ஆமா, ஆபத்துக்கு உதவுவான் உயிர் நண்பன்.